வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th இயல் 1ல் உரைநடையின் அணிகலன்கள். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடம். ஆமாங்க, 10th ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட் தான். பட் இது ஒரு கொஞ்சம் வந்து இம்பார்ட்டண்ட் பாடம், சரிங்களா? இதில் வந்து நிறைய மேற்கோள்கள் வரும், அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதை உரைநடையின் அணிகலன் அப்படிங்கிறது எழுதினது யார் அப்படின்னா எழில் முதல்வன், சரிங்களா? இதெல்லாம் இந்த ஹெட்டிங்கு, அதோட ஆத்தர், இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். பட் இதில் உள்ள கண்டென்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம பார்ப்போம், சரிங்களா? இந்த நுழையும் முன்னில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. என்னென்னா, சங்க இலக்கியம் வந்து நம் பாட்டார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் வந்து நம்ம தந்தையார் தோட்டம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இக்கால இலக்கியம் வந்து நம் பூங்கா, அது என்னென்னா நம்ம தாத்தாவோடதும் அப்பாவோடதும் சேர்ந்தது தான் அந்த பூங்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? இதில் என்னென்னா ஒரு கற்பனை உரையாடல் தான். என்னென்னா, நம்ம வந்து டைம் மிஷின் இருக்குல்ல, டைம் மிஷினில் வந்து ட்ராவல் ஆகி நம்ம மனுஷன், அதாவது இணைய மனுஷன்னு சொல்கிறாங்க, இணைய தமிழன்னு குறிப்பிடுறாங்க, சரிங்களா? சங்க புலவர்னு சொல்கிறாங்க. சங்க புலவர்கிட்ட வந்து நம்ம இணைய மனுஷன் வந்து போகிறோம். என்ன, கால இயந்திரத்தில் ட்ராவல் பண்ணி பிஃபோர் போகிறப்ப அங்கே ஒரு புலவர் இருக்கார். அவருக்கும் இந்த இணைய மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் தான், சரிங்களா? ரெண்டு பேரும் தமிழோட பெருமையை பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் காலத்தில் இப்படி இருந்துச்சு, உங்கள் காலத்தில் இப்படி இருந்துச்சு அப்படின்றது, சரிங்களா? இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. பட் எல்லாமே ஒரு பேராவுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். இணைய மனுஷன் என்ன சொல்லுவான், எங்கள் காலத்தில் இப்படி இருக்குது, உங்கள் காலத்தில் நீங்கள் வந்து எழுதுனதை வந்து நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா? வேறு ஒன்றும் இதில் கிடையாது, சரிங்களா? இணைய மனுஷன் போய் வணக்கம் அப்படின்னு சொல்கிறான் சங்கப்புலவர்கிட்ட. சொன்னோன்னா அவங்க வியந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குண்டூர் கிழாரிடம் கூற வேண்டும் நீங்கள் வந்ததை. அவர் வந்து உங்களையும் உங்களோட ஊர்தியை பற்றியும் ஒரு ஆசிரியப்பா வந்து ஏற்றிடுவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் அப்போனா குண்டூர் கிழார் என்ன பண்ணுவார்னா ஆசிரியப்பா ஏற்றதில் வல்லவர், ஒரு பாயிண்ட்டு, ஓகேங்களா? அடுத்தது இணைய மனிதன் என்ன சொன்னால், இருக்கட்டும் ஐயா, அவரை இன்னொரு வாய்ப்பில் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணி வந்து 1 மணி நேரம் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து சங்கப்புலவர் கபிலன் குறிஞ்சி பாட்டு வந்து பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, புலவன் தனி செயலுக்கு பற்றியா அப்படின்னு, எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலவர் கேட்குறாரு. இணைய மனுஷனால, புலவரே, உங்கள் காலத்தில் பாடல்கள்லாம் பிற்காலத்தில் வந்து சங்க பாடல்கள் வேறு சங்க பாடல்கள் அறம் சிற்றிலக்கியம் அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நிலைகள் மாறி ஒன்றுன்னா வளர்ந்து வந்திருக்கு, நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு பேரால் ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது அகமா புறமா, சங்கப்புலவர் கேட்குறாரு, உங்களோட பாக்கள் வந்து அகமா புறமா உமை மெய்ப்பாடு இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இணைய மனிதன் வந்து ஆசிரியப்பாவா, இதையும் எழுத எங்கள்கிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர்னால் அப்போ உள்ளவங்களுக்கும் இப்போ உள்ளவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்களாம் புதுசாக வடிவங்களை மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, தமிழ் இலக்கியம் வந்து அற இலக்கியமாகி, தமிழ் இலக்கியம் வந்து அற இலக்கியமாகி, காப்பியமாகி, சிற்றிலக்கியமாகி, சந்த கவிதைகளாகி, புது கவிதைகளாகி, இப்போது வந்து நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. இப்போ நடக்கிறது என்ன, நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாப்புல. யார், இணைய மனுஷன் வந்து சொல்கிறாரு. அப்படி நாங்கள் வந்து வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம். சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்களோட காலத்தில் வந்து இலக்கிய வடிவங்கள்னு சொல்கிறாப்புல நம்ம இணைய மனிதன், சரிங்களா? உரைநடை, அதுக்கப்புறம் சங்கப்புலவர் கேட்குறாரு, உரைநடையா, தொல்காப்பியர் கூறுகிறாரு அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இணைய மனிதன் வந்து அதே தான், நீங்களும் நானும் பேசுகிறோமே, இதுதான் உரைநடை. பேசினால் உரைநடை, பேசுகிறது தான் உரைநடை இல்லையா? எழுதினால் உரைநடை, பேசுகிறது ஒரு உரைநடை, எழுதினால் ஒரு உரைநடை அப்படின்னு சொல்கிறாப்புல, சரிங்களா? பெரும்பாலும் உரைநடை வடிவில் இருக்கிறது வந்து நாங்கள் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சங்க புலவர் வந்து எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவே பயன்படுத்தியிருக்கலாம், நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சங்க புலவர் கேட்குறாரு. இணைய மனுஷன், என்ன இப்படி கேட்டுட்டீங்க, உங்கள் உத்திகளெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஆனால் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அடுத்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க சங்க புலவர். ரொம்ப லைன் பேர் என்ன படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நான் சொல்கிற விஷயம் தாங்க அது உள்ளே இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு ஒரு இல்லை, நான் ஸ்பீடாக ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வீடியோவை பாருங்கள், சரிங்களா? அடுத்து இணைய மனுஷன் சொல்கிறான், திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும்
தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று சொன்னது யாருன்னா குறிஞ்சி மலர் அப்படிங்கிற ஒரு நூலில் பார்த்தசாரதி சொல்கிறார். சரிங்களா? எந்த ஊரில்? திருப்பரங்குன்றம். எப்படி நமக்கு வச்சுக்கலாம்? என்னென்னா திருப்பரங்குன்றத்தோட அழகை வர்ணிக்கிறதுக்கு பார்ப்பதுக்கு எப்படி இருக்குன்னா, 2 பக்கமும் வடபக்கமும் தென் பக்கமும் 2 நீர்நிலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று ஆப்போசிட்டில் வந்து கண்ணாடி பார்ப்பது போல் இருக்குதாமா. அதை சொன்னது யாருன்னா பார்த்தசாரதி. ஆப்போசிட்டில் 2 கண்ணாடி மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தேன் அப்படின்னா பார்த்தசாரதி அப்படிங்கிறது குறிஞ்சி மலர் அப்படின்ற நூலில். குறிஞ்சி மலர்றதை நான் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? திருப்பரங்குன்றத்தில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சங்கப்புலவர் கேட்குற அருமை, உங்களோட உமை வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இணைய மனிதன் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது அந்த புலவரை பார்க்க போனோம் இல்லையா, அவங்கள்ட்டேருந்து 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி உருவகத்தை பற்றியும் ஊமையை பற்றியும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஊமையும் பொருளும் வேற்றுமையை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா தண்டி. இந்த மாதிரி இடையில வரலாம் ஒரு பாயிண்ட்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால தான் அதை நான் உங்களுக்கு அழுத்தி படிக்கிறேன். சரிங்களா? இலக்கியங்களில் ஓமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றதுன்னு சொன்னது யாருன்னா தண்டி. ஓமையை விட உருவகமே உணர்ச்சியை வந்து அதிகமாக தூண்டுறது, வெற்றி பெறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் நம்ம அடுத்து பார்ப்போம். முகநிலவில் வியர்வை முத்துக்களை தருகன அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த உருவகத்தை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? முகநிலவில் வியர்வை முத்துக்களை துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார். யார் எழுதுகிறா? இதெல்லாம் தண்டி எழுதுகிறார். சரிங்களா? அடுத்து வந்து களம்புக துடித்து நின்ற உனக்கு, இது அடுத்தது. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகையே அதற்கு சான்று அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீ இவ்வளோ சந்தோஷப்படுற, நீ இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க, அதை பார்த்து எனக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னது யார்? அண்ணன். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, அதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை பார்த்து வந்துடும். ஏன்னா ஒரு பாக்ஸ் விட்டுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அதை பாருங்கள். முதல் தமிழ் கணினி எங்கே அப்படின்னா தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் வந்து முதல் தமிழ் கணினி. அப்போனா முதல் தமிழ் கணினியோட பேர் என்ன? திருவள்ளுவர். சரிங்களா? திருவள்ளுவர் அவரோட பேரில் தான் அந்த கணினி இருந்துச்சு. எப்போனா 1983. 1983. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த 9ல் 1 கழிச்சா 8 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 8ல் வந்து எப்பயுமே நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம 5, 10 இப்படி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ 5 கூட ஒரு 3 கூட்டினா 8. அப்போனா 1, 9, 8, 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கே இல்லையா? அதுக்காக இப்போ கணினிங்கிறது 3 எழுத்து இல்லையா? அதனால் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? 1983 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம ஒன்று இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? இது வந்து செப்டம்பரின் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, தனியார் நிறுவனம். என்னங்க? டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் வந்து உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. எப்போ? 1983. அதோட பேர் என்ன? திருவள்ளுவர். சரிங்களா? திருவள்ளுவர். இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை டேட்டாவை வந்து உள்ளீடு செய்யலாம். அதன் மூலயமா நம்ம தமிழ்லேயே வந்து டேட்டா கொடுத்து நமக்கு தேவையான தகவலை நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுதான். இப்போ வந்து நம்ம கூகுளில் என்ன பண்ணுறோம்? இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம். இப்போலாம் வாய்ஸ் சர்ச் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ்லேயே டைப் பண்ணி, ஏன்னா இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அப்போல்லாம், அதனால் தமிழ்லேயே டைப் பண்ணி தமிழே நம்மளோட ஆன்சர் எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணாலுமே வந்து தமிழ்லையும் கிடைக்கும். இன் தமிழ்னு போட்டால் தமிழ் வந்துடும், இன் ஹிந்தின்னு போட்டால் ஹிந்தியில் வந்துடும். அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ அட்வான்ஸ்டு வந்துருச்சு இல்லையா? இது வந்து 1983 ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழையும் உபயோகப்படுத்தலாம், அவ்வளோதான். சரிங்களா?
இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக தான் இருக்கிறது. சரிங்களா? சென்னை இது ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை எங்கே இருக்குது அப்போனா, தேனாம்பேட்டையில் புள்ளி விவரத்துறை எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற அலுவலகத்தில் வந்து அங்கே இருக்கிற அலுவலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் எங்கெங்க தேனாம்பேட்டையில் இருக்கிற புள்ளி விவரத்துறைக்கும் தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து கோப்புகளை இன்ஃபர்மேஷன்ஸை வந்து செய்திகளை பரிமாறுறதுக்காக முதலாக நேர்வழி கணினி வந்து திருவள்ளுவரை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த கணினி பேர் திருவள்ளுவர் 1983 வந்துச்சு. எப்போனா 1983 செப்டம்பர் 1983 9வது மாதம். சரிங்களா? 9வது மாதம் தான் கொடுத்தாங்க, தேதி கொடுக்கல. சரிங்களா? எந்த நிறுவனம்? டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். சரிங்களா? எங்கெங்கே போச்சு? தேனாம்பேட்டை டு தலைமை செயலகம். அந்த அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது எதோட பார்த்தோம்? இந்த அண்ணா வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது சங்கப்புலவர் வந்து அடடா என்னே அவரது கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இணைய தமிழ்னு சொல்கிறாங்க. விதவிதமாக ஓமைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றி இலக்கண நூல்களில் பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். வேறு பெயர் வைத்திருக்காங்க. ஓம உருபு வந்து மறைந்து வந்தால் அதற்கு வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்களா? உரைநடையும் வந்து இலக்கணத்தையும் வந்து சொல்கிறாப்புல, நம்மளோட பெருமைகளை அங்கே போய் சொல்லிட்டு இருக்காப்புல இணைய மனிதன். பாருங்கள், ஓம உருபு வந்து மறைஞ்சு வந்தா, ஓம உருபு மறைந்து வந்தால் அது வந்து உமையணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. சரிங்களா? வெளிப்படையாக வந்தால் ஊமை தொகை, அதே மறைஞ்சு வந்துச்சு, வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா ஊம உருவு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா எண்ணுமைங்க, மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஊமை தொகைங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ வந்து புறந்தூய்மை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நமக்கே தெரியும் இதில் வந்து கம்பேரிசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எந்த ஒரு ஓம உருவுமே இதில் இல்லை அப்படின்னும்பொழுது இது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. சரிங்களா? என்ன எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதை நம்ம எப்படி சொல்கிறோம் நம்ம உரைநடையில் அப்படின்னா இணை ஒப்புன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? இணை ஒப்பு. அதாவது அதை ஒப்பிட்டுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வச்சு இணை ஒப்பு, அதுக்கு இணை ஒப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம்? அனலாஜி. என்ன? அனலாஜி. ஓகே. அடுத்தது ஊர்க்குடி செக்கு, அடுத்த ஸ்டான்ஸா. சரிங்களா? ஊர்க்குடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர்க்குடினா பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. அது இது ஒரு பாயிண்ட்டுங்க. சரிங்களா? ஊர்க்குடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு யார் கேட்குறா, யார் சொல்கிறா அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அது மாதிரி சொல்லுவாங்க, தனித்தனியாக கொடுத்துருவாங்க எக்ஸாமில். சரிங்களா? அடுத்தது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு இப்படியும் கொடுப்பாங்க. இல்லை அந்த பாதியை மட்டும் இது பண்ணி இப்படியும் கூட கேட்பாங்க. இது சொன்னது யாருன்னா வா ராமசாமி இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. அதனால ஊர்க்குடி செக்குதல்ல வா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வா ராமசாமி. அப்படி இல்லைன்னா புரோகிதர் வரும் வரை அமாவாசை காத்திருக்குமா அப்படிங்கிறதுக்கும் வா, அதுவும் வர்றது தானே. அதனால் வா ராமசாமி. மழையும் புயலும் அப்படிங்கிற நூல்லேருந்து இதை குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? எதுலங்க? மழையும் புயலும். அதுவுமே என்ன, மழையும் புயலும் வரும், அதுவும் வா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து புலவர் சொல்கிறார் எண்ணெய் செறிவு அப்படின்ட்டு. அடுத்து இணைய மனிதன் வந்து அக்ரிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி மாற்றி சொல்கிறத கூட நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இலக்கணத்தில் இது உண்டோ? தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரிணையை வந்து ஒரு நிமிஷம், அக்ரிணை பொருள்கள் வந்து சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தினை குறிப்பிடுகிறார். அப்போ இதை சொன்னது யாருங்க? யார் சொன்னது?
இதை சொல்கிறது புலவருங்க. ஆனால் இதை எழுதினது யாருன்னா தொல்காப்பியர். சரிங்களா? தொல்காப்பியர். இலக்கணத்தில் இது உண்டு. என்னென்னா ஞாயிறு வந்து திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணை, இது எல்லாமே அஃறிணை போலவும் பொருள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும்னு சொல்கிறார். உயிர் அல்லாத பொருளை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருளை உணர்வு உள்ளன போலவும் கற்பனை செஞ்சு எடுத்து காட்டுகிறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து இணைய மனிதன் இதை வந்து நாங்கள் வந்து இலக்கணைன்னு சொல்லுவோம். இந்த இரண்டையுமே நாங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம். இது பேர் வந்து என்ன? இலக்கணை. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு பெரிய ஸ்டான்ஸா. இந்த பெரிய ஸ்டான்ஸா வந்து சொன்னது வந்து திருவிக்கா. சோலையில் புகுவேன், அந்த திருவிக்கா எப்படி சொல்கிறாருன்னா ஒரு பெரிய பாட்டு. இது ஃபுல்லாகவே இந்த திருவிக்கா சொன்னது தாங்க. சோலையில் புகுவேன், மரங்களை கூப்பிடும், மரங்களை வந்து என்ன கூப்பிடுது, நான் சோலைக்குள்ளே போகிறேன், அங்கே விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் நான் அமருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக எழுதி வைக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கற்பனை வந்தாலே அது வந்து திருவிக்கா தாங்க. அந்த அரசுக்கு அது உண்டோ இன்னும் அரசு கண்ணீர்ப்படும், யான் விழுந்தின்று வானுர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், எல்லாமே அவரோட கனவுங்க. என்னை வந்து மரங்கள் சுற்றுது, நிழல் சுற்றுது, பூவோட குணம் சொல்கிறார். நிறைய சொல்கிறார் அவர். என்னை இந்த மரம் சுற்றுது, அந்த மரம் சுற்றுது, நான் காட்டுக்குள்ளே போனேன், நான் சிந்தனை பண்ணேன், உட்காந்துருந்தேன் அப்படின்னு நிறைய சொல்கிறார். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது என்னது இவர்வேன் ஏறுவேன்றதை அப்படி எழுதியிருக்காங்க போல். ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன். நிறைய ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 10th புக்கில் இருக்குங்க. இல்லை, நம்ம போன 2-3 கிளாஸ்லேயுமே வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மன அமைதி எய்தும். இந்த விஷயத்த சொல்கிறது தாங்க இவ்வளோ பெரிய ஸ்டான்ஸாக சொல்கிறாரு. சரிங்களா? காட்டுக்குள்ளே போகிறாரு, அவ்வளோதான். காட்டுக்குள்ளே போனோடனே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதை சொல்கிறது யார்? திருவிக்கா. சரிங்களா? தமிழ் தென்றல் அவர் பேர் திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? அடுத்து இப்போ சங்கப்புலவர் சொல்கிறார், மோனையும் எதுகையும் செயலிலும் வருமாயின் இசை ஓசை இன்பம் இனிய ஓசை இன்பம் விளையும், அவற்றை வந்து நீங்கள் உரையில் பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. இனிய மாதிரி நாங்கள் பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அட்வான்ஸ்டாக அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தது இது வந்து அடுத்து ஒரு பெரிய ஸ்டான்ஸாங்க. இதை சொன்னது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. சரிங்களா? தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டின் அமைந்த திருக்குற்றாலம். இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. இதிலிருந்து ஆரம்பித்து நம்ம தமிழ் திருவிக்காவை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்தளவுக்கு பெரிய ஒரு இது. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே, அதாவது அந்த குற்றாலத்தில் பற்றி சொல்கிறாங்க. அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவம் முல்லையும் நறுமணம் கமழும், எல்லாமே சொல்லுவாருங்க. ஃபுல்லாகவே இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இவர் சொல்கிறது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது பெரிய ஒரு ஸ்டான்ஸா. ஆனால் இந்த திருவிக்கா சொன்னதை கேட்பாங்க இடையில. சரிங்களா? இது வந்து இத்தகைய மலையில் நின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலிருந்து வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவலைகள். இந்த லைனை மட்டும் அந்த லைனை மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, இங்கேருந்து கேட்பாங்க, மலையில் நின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலிருந்தே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள். அந்த பபுள்ஸ் வரும் இல்லையா, அதுதான். அது வந்து பாலாவி போல் பரந்தொழிந்து மிஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா? சொன்னது யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. இந்த ராபி சேதுப்பிள்ளை வந்து இந்த தமிழ் இன்பத்தில் அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த குற்றாலத்தை பற்றி சொல்கிறாங்க. நறுமணமாக இருக்கும், கோலமயில் தொகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாடும், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னாலே அது வந்து ராபி சேதுப்பிள்ளை. சரிங்களா? அடுத்தது சங்கப்புலவர். அடுத்தது என்ன சொல்கிறாரு? நேயத்தமிழன். சங்கப்புலவர் ஒன்றும் சொல்ல, நீவர் நடுநடுவில் வேறு ஏதாவது உத்திகள் பயன்படுத்துகிறான்னு கேட்குறாங்க. இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் வந்து எங்கள் நாட்டுப்பட்ட கட்டுரை தொகுப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா
வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய்கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பயுமே வரதராஜ் சொல்கிறது எல்லாமே வரதராசனார் சொல்கிறது வந்து சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக தமிழ் வேண்டும், தமிழை படி, வேலைக்கு போ, ஆனால் வந்து காசுக்காக ஓடாத, வாழ்க்கையில் வந்து ஏதாவது முன்னேறு அப்படின்ற மாதிரி வரதராசனார் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பார். சரிங்களா? வாழ்க்கை இதில் கூட பாருங்கள், வாழ்க்கை நடத்துறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து வரதராசனார் சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்தது இணையமனிதனை பார்ப்போம். படிப்பதற்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மை. படிப்பதற்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். படிப்பதற்கு முரண்படுவது போல தான் இருக்கும், ஆனால் முரண்படாத மெய்மை. சரிங்களா? அதுதான் வந்து முரண்படு மெய்மை. இப்படியே கேட்பாங்கங்க. இப்படியே இது வந்து பேரடாக்ஸ். சரிங்களா? அது வந்து பேரடாக்ஸ். ஓகே. அடுத்து, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்று இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். பயத்துக்கு நீ பயந்து தான் ஆகணும், ஆனால் வேறு எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கன்னு முரண்படு மெய்யை சொல்லியிருக்காங்க. முரண்படுனா அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள உண்மையை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது, முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது எப்படின்னா, கலப்பில்லாத பொய். கலப்பில்லாத பொய், அதாவது சொல்முரண், ஆக்சிமொரான். பொய்யை வந்து எதிர்மறையான உண்மையை சொல்கிறது என்ன அப்படின்னா பேரடாக்ஸ். ஆனால் கலப்பில்லாத பொய்யை சொல்கிறது என்ன அப்படின்னா சொல்முரண், ஆக்சிமொரான். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்கு எதிரும் புதிருமான முரண்பாடு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா எதிரினை இசைவு, அது ஆன்டிதீசிஸ். ஓகேங்களா? ஆன்டிதீசிஸ். ஓகே. அடுத்து, குடிசைகள். இது முடிஞ்சிருச்சுங்க. என்னென்ன பேரடாக்ஸ், ஆக்சிமோரன், ஆன்டிதீசிஸ் பார்த்தாச்சா? புரிஞ்சுதா? என்ன ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டாக அதாவது எதிர்வினைகளை சொல்லி அதோட உண்மையை சொல்கிறது, எதிர்வினையான உண்மையை சொல்கிறது தான் வந்து பேரடாக்ஸ். இது வந்து கலப்படமே இல்லாத பொய்யை சொல்கிறது தான், அதாவது உண்மையான ஒரு பொய்யை சொல்கிறது தான் சொல்முரண். சரிங்களா? அடுத்தது, எதிரும் புதிருமான முரண்பாடு கருத்துக்களை வந்து அமைத்து ஆப்போசிட் உள்ளதை வந்து நம்ம சொல்கிறது வந்து எதிர்வினை இசைவு, ஆன்டிதீசிஸ். ஓகே. அடுத்தது, ஜீவானந்தா சொன்ன ஒரு ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு திருவிக்கா ஸ்டான்ஸா பார்த்தோம், பெரிய ஸ்டான்ஸா. அடுத்து ராபி சேது பிள்ளை பார்த்தோம். இப்போ ஜீவானந்தத்தோட பெரிய ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். இதுவும் நல்லாயிருக்குங்க. இது ஜீவானந்தம் எப்படி சொல்லுவார், இவர் ஈஸியாக தாங்க சொல்லுவார். எப்பயுமே இந்த கஷ்டமாக போட்டு இந்த சுற்றி வளைச்செல்லாம் பேச மாட்டார், டைரெக்டாக சொல்லிடுவார் எதுவாக இருந்தாலும். என்னென்னா, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம், அதாவது குடிசை ஒரு பக்கம், பெரிய வீடு ஒரு பக்கம், ரொம்ப கஷ்டப்படுற பசித்த வயிறு ஒரு பக்கம். சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஏப்பம் விட்டா ரொம்ப பலமாக சாப்பிட்டீங்க போல் அப்படின்னு. கடைசியில் அவன் பசியில் ஏப்பம் விட்றான்னு அவனுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி. இது என்ன, அப்படியே எதிர்மறையான ஒரு விஷயம் அங்கே நடக்குது இல்லையா? அதை தான் அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. அடுத்து, மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் ஒரு பக்கம், கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கும் விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஜீவானந்தம். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், பசித்த வயிறு, இந்த குடிசை, கோபுரம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜீவன் வாழ்கிறதுக்கு நம்ம இப்படிலாம் இருக்கணும். இந்த ஜீவானந்தம் அப்படியே ஜீவன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டாண்ட்ஸ் பாருங்க. பெரியாரை பற்றி யார் சொல்கிறான்னா அண்ணா சொல்கிறார். சரிங்களா? பெரியாரை பற்றி, அண்ணன்றதான பெரியவர். அப்போ பெரியவரை பற்றி அண்ணன் பேசுகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவர் தான் அண்ணன். ஸோ இவங்க 2 பேரும் காம்பினேஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இவர் பேசாத நாள் உண்டோ, யார் அண்ணன் பேசாத நாள் உண்டோ, ஏன்னா தம்பி கேட்டுகிட்டே தான் இருக்கணும், தங்கச்சி கேட்டுகிட்டே தான் இருக்கணும், அண்ணன் தான் பேசுவார் இல்லையா? இவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, இவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு இவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாது. அதாவது அவர் தான் இந்த எதை பற்றியும் எப்படி இருப்பார்னா, இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சவர் தான் பெரியார். நீ குளிச்சுட்டு, நம்மளாம் என்ன சொல்லுவோம், குளிச்சுட்டு தான் அந்த கோவிலுக்குள்ளே போகணும், அவர் குளிக்காமல் தான் போய் சாமி கும்பிடுவார், நம்ம மனசில் தான் இருக்குது சுத்தம்னுவார்.
அதுதான் சொல்ல வராங்க. எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, அவர் ஒரு சகாப்தம். அவர் வந்து ஒரு தனி மனுஷன் இல்லை, அண்ணா. சாரி, பெரியார். அவர் வந்து ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்கிறது யார்? அண்ணா சொல்கிறாரு. சரிங்களா? பெரியவர் தான் அண்ணன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக கனெக்ட் பண்ணுறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. பெரியார் தான் அண்ணன். சொல்கிறது யார்? பெரியவரை பற்றி அண்ணன் சொல்கிறார். ஓகே, சரிங்களா? அவர் ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன்னு சொல்கிறாப்புல. ஓகே, இது ஒரு பெரிய பாடங்க. உட்காந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வந்துடும். பட் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பேசிக்கிட்டே ஏதாவது படிக்கும்பொழுது நமக்கு வந்து சீக்கிரம் மைண்டில் ஏறும். ஸ்கூல்லே எப்படிங்க, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கிளாஸில் அமைதியாக உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிரிக்காமல் கொள்ளாமல் அப்படியே சொக்கி விடுவோம். இதே மிஸ் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது இடையில பேசிகிட்டே நடத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான். சரியா? அதே மாதிரி நம்ம ஞாபகமும் வரும். ஓகேவா? எல்லா பாடத்துக்கும் இப்படி நம்ம சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு பாடத்துக்கு மட்டும்தான் இப்படி சொல்லலாம். ஸோ எப்போ வருதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து வந்து உணர்ச்சி பெருவெள்ளம். இதன் உச்சநிலை கிளைமேக்ஸ். ஓகேங்களா? உச்சநிலைனால கிளைமேக்ஸ், அது சும்மா ஒரு இது கொடுத்துருக்காங்க தமிழாக்கம். உச்சநிலை தானே இருக்கிறதே, சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில் உள்ள சிறப்பு தான் அது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியா தான் என் மோட்சம். இந்தியா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம பாரதி சொன்னது. இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க, தமிழை பற்றி பேசுகிறாங்க, பெண்மையை பற்றி பேசுகிறாங்கன்னா அது பாரதியாரோ பாரதிதாசனாக தான் இருக்கும் இல்லையா? அது முக்கியமாக இந்தியாவை பற்றி பேசுகிறாங்கன்னா அது பாரதியார் வருவார். சரிங்களா? இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என்னுடைய இளமையின் மெத்தை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யார் சொல்கிறாருன்னா பாரதி சொல்கிறாங்க. யார்? பாரதி. சரியா? இப்போ அடுத்தது இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, முடிஞ்சிருச்சு பாடம். சரிங்களா? இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் பார்த்துருப்போம் இல்லையா? 10 பாயிண்ட் கிட்ட பார்த்தாச்சு, தாண்டிடுச்சு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு ஸ்டான்ஸில் நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி திருப்பி கூட பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதில் வர ஒன்றுமே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நீங்கள் படிக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி வச்சு ஸ்டாப் பண்ணி பொறுமையாக பாருங்கள். பார்த்தசாரதி பாயிண்ட்டு, அந்த திருவள்ளுவர் பாயிண்ட்டு, ஓமை தண்டி, அடுத்து அந்த அண்ணாவோடது கிளம்புக துடித்த நின்ற உனக்கு கனிச்சாறு கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்கிறது. இதெல்லாம் இந்த சோலையில் புகுந்தேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு, அதெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அடுத்து இந்த இணை ஒப்பு அதெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த அமாவாசை அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை, அதுவும் 10th, இது 10ங்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை, எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் 10-15 தடவை படிக்கலாம். ஓகேவா? ரெகுலராக பாருங்கள். ஓகே, அடுத்து நூல்வெளி, எழில் முதல்வன். இப்போ வாங்க இந்த பாடத்தோட டாப்பிக்கோட பேர், அடுத்தது வந்து இதோட ஆத்தர் நேம்லாம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரையினோட சுருக்கம்தான் இது. முதல்ல ஒரு பாடம் பார்த்தோம் பார்த்தீங்களா, தேவநாய பவனரோடது. அவர் என்ன பண்ணார், அவர் எழுதினதோட சுருக்கத்தை தான் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னாருல, அந்த மாதிரி இதுவும் சுருக்கம்தான். ஓகே, எழில் முதல்வன் எப்படி ஞாபகம் வச்சேன்? எழில் முதல்வன் அப்படின்னா எழில் முதல்வன். எழில்னா என்ன? சூரியனுடைய எழில், வேறு சூரியன் வருது இல்லையா? முதல்ல அதுதான் வருது. இப்போ முதல்னா புதுசு, ஃபஸ்ட்டு முதல்ன்றது புதுசு இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 1 to 1 கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி நான் சொல்கிறேன். உரைநடையின் அணிகலன்கள், புதுசாக நம்ம என்ன பண்ணுவோம், அணிஞ்சிப்போம் இல்லையா? அதுதான் உரைநடையின் அணிகலன்கள். ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து மா ராமலிங்கம், அவரோட பேர் என்ன அப்படின்னா, எழில் முதல்வனோட பேர் என்னென்னா எழில் முதல்வன்னு சொல்லுவாங்க, மா ராமலிங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்பெயர். எழில் முதல்வனோட இயற்பெயர் வந்து ராமலிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணலாம்? எழில் முதல்வன்னா காலைல சூரியன் வரும்பொழுது அதுதான் முதல்ல வரும். அப்போ நம்ம ராமம் போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவர் வந்து மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக பணியாற்றினார். குடந்தை அப்படிங்கிறது வந்து கும்பகோணம். சரிங்களா? கும்பகோணத்தோட சுருக்கம் தான் வந்து குடந்தை. அவரோட ஊரும் வந்து குடந்தை தான். சரிங்களா? குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் வந்து
இருங்க, குடந்தை ஆடவர் கல்லூரியில் வந்து அரசு கல்லூரியில் வந்து அவர் அதுலேயும் பாரதியார் பல்கலைக்கழகத்துலேயும் வந்து ஒரு தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். எங்கெங்கே? குடந்தை அரசு, கும்பகோணத்தில் உள்ளவங்களாம் தெரியும், நானும் கும்பகோணத்தில் படிச்சிருக்கேன், நானும் கும்பகோணத்தில் தான் காலேஜ் முடித்தேன். சரிங்களா, அங்கே யூஜி முடித்தேன், அங்கே தான் இந்த காலேஜில் நான் போயிருக்கேன். இங்கே போயிருக்கேன், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தான் நான் படித்த காலேஜில். என்னோடய யூனிவர்சிட்டி வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் தான் வந்து கீழே அண்டரில் வரும். சரிங்களா, அதோட தமிழ்துறை தலைவராக வந்து பணியாற்றியிருக்காரு. மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வந்து இவர் வல்லவர். இதில் மரபு கவிதை புது கவிதை. அப்போனா இவர் வந்து அடுத்து நம்ம கொடுத்துருவாங்க கட்டுரை சிறுகதை அப்படின்லாம் கொடுப்பாங்க. அதனால தான் ஒன்று படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். இவர் வந்து கவிதை டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருந்திருக்காரு. இவர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், இவர் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா. அதனால் தமிழில் இருந்தாலே நிறைய கவிதை பேசுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரபு கவிதையும் புது கவிதையும் படைக்கிறதுல வந்து வல்லவர். ஓகேவா. ஏன்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய், இதெல்லாம் இவரோட நூல். இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பெருமை சேர்த்துச்சு. சரிங்களா, புதிய உரைநடை என்னும் நூலுக்காக தான் சாகித்ய அகாதமி வாங்கியிருக்காரு. எதுக்கு? புதிய உரைநடை. ஓகேவா. இப்போ நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த 3 நூலையும்? ஆக்சுவலி இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, நான் குழந்தையில் தான் படித்தேன் யூஜி, ஓகேங்களா. அதனால் அங்கே வந்து எனக்கு வந்து இன்னமும் நான் வந்து குழந்தைக்கு போனேன்னா எனக்கு இனிக்கும் நினைவுகள்லாம் இன்னும் தோன்றும் இல்லையா. எங்கெங்கே பார்த்தாலும் எனக்கு இனிக்கும் நினைவுகள் தான். யாதுமாகி அப்படியே நின்றுடுவேன், அப்படியே நின்று பார்ப்பேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நீங்களும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இதோட இந்த பாடம் நிறைவடைஞ்சிருச்சுங்க. இதுக்கு வந்து புக் பேக்கும் கிடையாது. அடுத்து வந்து இலக்கணம் தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.